போலி தேவ ஊழியர்கள் இன்றைக்கு அநேகமாய் பெருகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்களை அடையாளம் கண்டு கொள்வதும் அவர்களை மற்றவர்களுக்கு எச்சரிப்பதும் நம்மளுடைய கடமைகளிலே ஒன்று. விசேஷத்தை எப்படி சொல்றோமோ அதே போல போலி சுவிசேஷகர்களையும் நம்ம அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய பணிகள்ல ஒன்றுதான். ஏன்னா தேவன் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக இதற்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். அவர்களை நான் அனுப்பவும் இல்லை, அவர்களிடத்தில் நான் பேசினதும் கிடையாது, என் நாமத்தினால அவர்கள் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்று பல இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சோ இன்றைக்கும் அப்படி இயேசுவின் நாமத்தை வைத்துக் கொண்டு பொய்யான உபதேசங்களை கொண்டு வந்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட இவர்கள் ரொம்பவே காரணமா இருக்கிறாங்க. பவுல் கள்ள ஊழியர்களை குறித்து சொல்கிறார், அவர்கள் அரைப்புலவையை போன்றவர்கள். கேன்சர் செல்கள்லாம் நானும் ஒழுங்கா வேலை செய்யாது, நார்மலா இருக்கிற செல்ஸ் வேலை செய்ய விடாது. இதுதான் இந்த போலி ஊழியர்களுடைய காரியத்திலையும் நடக்கிறது. அவர்கள் தேவனிடத்திலே ஆடுகளை கொண்டு போய் சேர்ப்பது இல்லை. ஏன்னா அவர்களுடைய உபதேசம் சரியான உபதேசம் கிடையாது. அவர்கள் இயேசுவை காட்டிக் கொடுக்கவில்லை, ரட்சிப்பின் வழியையும் சொல்லிக் கொடுப்பதில்லை. சொல்லிக் கொடுப்பது எல்லாமே இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். சோ இந்த ஆடுகள் தேவனிடத்திலே சேரப்போவதே கிடையாது.